ஒரு 2 வாரத்துக்கு முந்தைய ரிலீஸ் ஆன கருப்பு பெரிய ஹிட்டு, ரொம்ப சந்தோஷம். நான்லாம் ப்ரே பண்ணேன். பாலாஜி வந்து அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு சினிமா அல்லாமல் வேற ஒரு துறையிலேருந்து வந்து அவனுடைய மெட்டில் ஹி ப்ரூவ்ட் ஆக்சுவலி. நான் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல படத்துக்கு வந்து நல்லா குரங்காட்டம்லாம் ஆடுவேன், டான்ஸ்லாம் ஆடின பிறகு எனக்கு பிடிச்சவங்க கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க. அப்படி தான் இன்றைக்கி நான் வந்து அவுத்து போட்டு ஆட வந்திருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு எப்பவுமே ஒரு கேள்வி இருக்குது, எது நல்ல படம், எது கமர்ஷியல் படம், எது பார்க்க வேண்டிய படம், எது ஓடக்கூடிய படம், எது ஓட வேண்டிய படம்னு இருக்கு. நேற்று வந்து ஒரு 2 வாரத்துக்கு முந்தைய ரிலீஸ் ஆன கருப்பு பெரிய ஹிட்டு, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து அந்த பையன் ஒரு 4-5 வருஷம் ரொம்ப செட்பேக்காக இருந்துச்சு சூர்யாவுக்கு. அதுக்கப்புறம் இந்த படம் ஹிட். நான்லாம் ப்ரே பண்ணேன் அந்த படம் நல்லா வரும். அதுக்கப்புறம் 2-3 நாள் அந்த படம் ரிலீஸ் ஆகல. ஒரு நாள் பாலாஜி வந்து அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு சினிமா அல்லாமல் வேற ஒரு துறையிலேருந்து வந்து அவனுடைய மெட்டில் ஹி ப்ரூவ்ட் ஆக்சுவலி. ஸோ எனக்கெல்லாம் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை ஃபோன் பண்ணேன். அந்த டிஸ்ட்ரிபியூஷனில் ஒரு கார்த்திக் ஒரு பையன் தான் கூப்பிட்டு, என்னப்பா ஆச்சு, ரிலீஸ் ஆயிடுச்சான்னு கேட்டு, அந்த படம் அந்த ஓடுதுன்னு சொன்ன உடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அது ஓடக்கூடிய படம், அது கருப்பு இப்போ பெரிய ஹிட்டு. அது ஓடக்கூடிய படம், இது ஓட வேண்டிய படம். நிறைய நண்பர்கள் சொன்னாங்க, ஆனால் நீ என்ன பேச போறேன்னு எனக்கு நிஜமே தெரியாது, என்ன பேச போறேன்னு தெரியாது, இன்னும் தெரியாது, அடுத்த வார்த்தை தெரியாது. நான் ஏதோ உள்ளத்துலேருந்து எரிஞ்சு பேசணும்னு ஆசைப்படுறேன். ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மேடையில் ஏறி பேசணும்னு நினைக்கிறேன். ஒரு 3 தடவை விழுந்து நான் அழுதேன் இந்த படத்தை பார்த்துட்டு. அதுக்காக ரொம்ப நன்றி மீரா கதிரவன். எனக்கு மீரா கதிரவன் பேரே ரொம்ப பிடிக்கும். அவனுக்குள்ள இந்து தெய்வமான மீரா ஒளிந்திருக்கிறார், ஒரு கதிரவன் ஒளிந்திருக்கிறார். அவன் முஸ்லீம் இல்லையா, அவன் தான் முழுமையான இந்தியன், அவன் முழுமையான தமிழன். எனக்கு அபிபின்னு பேர் வச்சதுல கூட எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லுவேன். அது அப்படிதான், அது ஒரு பொயட்ரியா இருக்கு, அது கேட்கும் போது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஏன்னா அபிபின்னு ஒரு காமிக்ஸ் படித்தேன் கொஞ்ச நாளைக்கு முந்தி, ஒரு ரொம்ப ஃபேமஸான காமிக்ஸ் அது. ஐ டோன்ட் ரிமெம்பர் தட் ஹோல் ஸ்டோரி. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி. எனக்கு தெரியல நிஜமா, ஏன்னா அபிபின்னு எனக்கு உடனே தெரியல. நான் உடனே போயிட்டு தேடி பார்த்து அப்புறம் ரொம்ப நாளைக்கு முன்னால் நான் படித்த ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப அழகான பேர் வந்து என் அன்பே, மை டார்லிங் அப்படின்னு கூப்பிட்றது தான். அது ஆணை கூப்பிடுறது, பெண்ணுக்கு இன்னொரு மாதிரி அந்த வார்த்தை இருக்குது. ஆக்சுவலாக கீழே இது ஒரு காதல் கதைன்னு போட்டிருக்கணும். இது ஒரு மிகச்சிறந்த, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல காதல் கதை பார்த்தேன். ஆக்சுவலாக இனிமேலும் காதலிக்கணும்னு தோணிருக்கு. ஆக்சுவலாக இந்த அதனால தான் சேரன் கொஞ்சம் இதுவாகிட்டார், எக்ஸைட் ஆகிட்டார். ஆக்சுவலாக எனக்கு சேரனுக்குலாம் எட்ஜிலே இருக்கும் காதல், டக்குன்னு வந்துடும். மீரா கதிரவன் வந்து ரொம்ப வருஷமாக பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவன் வந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்கான். ஒரு கலை சோம்பேறி அவன். ஆக்சுவலாக எப்படின்னா வந்து அவனுக்குள்ள ஒரு மமதை, அவன் ஒரு எழுத்தாளன். அதனால் நான் இப்படி தான் எழுதுவேன், நான் இப்படியாப்பட்ட படங்கள் தான் பண்ணுவேன், அதை நீங்கள் பார்க்கணுன்னு சொல்கிற ஒரு ஆள். நிறைய தடவை அப்படியே பண்ணிகிட்டே இருப்பான். அவன் இருப்பான், ஒரு வருஷம், ஒரு 12 வருஷம் கழிச்சு காணாமல் போயிடுவான். அப்புறம் ராம்கிட்ட வருவான், என்கிட்ட வருவான், பேசுவான். பட் அவன் பேசிக்கலாகவே இஸ் அ ரைட்டர், பிகாஸ் ஹி கேம் ஃப்ரம் ஒரு மலையாள எழுத்து உலகத்துலேருந்து அவன் வந்தவன். ஆக்சுவலாக அதுதான் இன்றைக்கி வந்து நீ இவெல்லாம் வந்திருக்கா, என் தங்கையெல்லாம் வந்திருக்கா. பேர் மறந்துடுவேன், மன்னிச்சுக்க, அப்போ உருட்டிடும். ஏன்னா பேர் ஞாபகம் வச்சுன்னா அடுத்த வார்த்தை மறந்து போயிடும். சாரி, மன்னிச்சுங்க. ஸோ மீரா எப்பொழுதுமே தான் எல்லாரும் கூட நல்லா படம் எடுக்கிறவன்னு அவனுக்கு தெரியும், அப்படி நினச்சிப்பான். ஆக்சுவலாக ஏன்னா படம் ஆரம்பிக்கும் போது எனக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை, மீரா கதிரவன் படைப்பு அப்படின்னு போட்டான். ஆக்சுவலாக நான் உடனே படத்தை ஆரம்பிக்கும் படிக்கலாம்னு நினச்சேன். வந்துட்டு நேரம் வந்து நல்லா நினச்சிப்பா, படம் சூப்பராக இருந்துச்சுப்பா. அப்போ கடைசியிலையும் போட்டான் மீரா கதிரவன் படைப்பு. நான் எதிர்பார்த்தேன், இதுவா இல்லை கடைசி இருட்டுக்கு அப்புறம் எடுத்திருக்கேன் நான் சொல்லிட்டு. ஸோ எப்பொழுதுமே அவனுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வித்யா கர்வம் எப்பொழுதுமே இருக்கும். அது ரொம்ப பாராட்டு, அது ஒரு கிளாப் அடிப்பேன் எனக்கு ரொம்ப. ஏன்னா அவன் என்றைக்குமே வந்து முன்னா வந்து அந்த படத்தை வின் பண்ணி எப்படியாவது ஒரு பங்களா வாங்கிடணும், ஒரு பெரிய ஒரு கருப்பு கலரில் ஒரு கார் வாங்கிடணும், அப்படி என்ன இல்லை. அவன் ஏதோ ஒரு இலக்கியம் அவனுக்கு அந்த வெறிநாய் கட்சிச்சு. இலக்கியன்றது வெறிநாய் மாதிரி, அது கட்சிச்சுன்னா வந்து உங்களுக்கு ஊசியே போட முடியாது. எத்தனை ஊசி போட சாவரும் போது எடுத்து படித்தா தான் அந்த ஒரு இலக்கிய வெறிநாய் அவனுக்கு கடிச்சிருச்சு. So he wanted to really explore that medium and he wanted to write something noble. He tried his best. All his other movies, he tried his best.
பட் திஸ் மூவி இஸ் அச்சீவ். ஸோ ஐ திங்க் வி ஷுட் கிவ் அ பிக் அப்ளாஸ். இதில் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் எனக்கு கூட அவன் கூட பயங்கர சண்டை இருக்குது. என் கூட ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தானா பயங்கர சண்டை வந்திருக்கும் ஆக்சுவலாக. பட் ஆனால் சினிமான்றது வந்து இப்போ இங்கே உட்காந்துருக்காங்க ஒரு 10 பேர், அந்த 10 பேரும் வேறு வேறு மாதிரி எடுக்கணும். அதுதான் படம். அதுக்கு தான் வாழ்க்கை. எல்லோரும் ஒரே மாதிரி எடுத்தால் ரோபோட் எடுத்த மாதிரி ஆகிடும், கிளாட் எடுத்தது மாதிரி ஆகிடும். அப்போ அதுக்கு தான் வாழ்க்கையே. எல்லோரும் மாற்றி 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 வேறு 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 வெர்ஷனில் வேறு வேறு வெர்ஷனில் அப்படி எடுக்கணும் ஆக்சுவலாக. ஸோ அப்படி ஒரு அழகான ஒரு படைப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவனே சொல்லிட்டான், நான் ரொம்ப அழகான ஒரு பூவை எடுத்திருக்கான், ரொம்ப அழகான பூ. எனக்கு ஏன் இந்த படம் ரொம்ப முக்கியமாக எனக்கு பட்டுச்சு அப்படின்னா, நான் சொல்ல ஏன் இலக்கியம், அந்த இலக்கியன்றது ஒரு பெரிய கனன்றம். நான் இலக்கியம் நானும் படிச்சுக்கிட்டே இருக்கேன். என்ன இலக்கியம்னு என்னை யாரும் டிஃபைன் பண்ண சொன்னால் எனக்கு வரமாட்டேங்குது. எப்படி இலக்கியம், எது நல்ல கதை? ஓகே, சினிமா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 90% வெகுஜன மீடியம் ஆயிடுச்சு. இங்கே ஒரு பிரசானோ, இங்கே ஒரு எப்படி சொல்ல, இங்கே ஒரு தக்கோஸ்கியோ, இங்கே வந்து பெர்க்மானோ இந்தியாவில் கிடையாது. ரொம்ப கம்மி பேர் இருந்தாங்க. ரே இருந்தார், அந்த பக்கம் வந்து கட்டக் இருந்தார், ரொம்ப கம்மி. இந்த பக்கம் அடூர் கோமாஸ் இருந்தார். அப்படி கொஞ்சம் பேர் ஹியர் இருந்தால் இந்த ஸ்ப்ரிங்கிளிங் தான் இருக்கும். பட் பேசிக்கலி இந்தியா, நம்ம மூவி இண்டஸ்ட்ரி இட்ஸ் ஹைலி கான்சன்ட்ரேட்டட் ஒரு கமர்ஷியல் இண்டஸ்ட்ரி. ஆனால் அதுக்குள்ளேயும் வந்து இந்த மனிதர்கள் இந்த மாதிரி மீறக்கிற மாதிரி வந்து போர் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நான் அப்படின்னா உஷாராக வந்து என்ன பண்ணுவேன், டக்குன்னு ஒரு நந்தலால் இருப்பேன், அடிச்சு வெளியே வட்டிடுவாங்க. டமால் வந்து வேற ஒரு படத்தை எடுத்துருவேன், கழுத்தை வெட்டி தலைவுக்குள்ளே வச்சிருவேன். அப்படியே வச்ச உடனே பயந்து போப்பா, பயந்தே நல்லா இருக்குன்றவாங்க ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், போயிட்டு என்ன பண்ணுவேன், வந்து நந்தலால்னு சொல்லி தனியாக ஒரு நைட்டில் எடுக்கலான்னு இருப்பேன். நைட்டோட நைட்டு ஆள் அவுட் ஆக்கிடுவாங்க. ஒரு 5 கோடி கடன் ஆயிடும். அந்த கடன்லாம் அடைச்சி வந்துட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு படம் எடுத்துருவேன். ஏதாவது அது துப்புர வளங்க ஒரு குப்பையை எடுத்துருவேன், ஏதாவது எடுத்து ஓடிடும். இப்போ மச்சான் பிச்சுட்டு மச்சான்பாங்க, இதே படம் தேர்ந்த படம். இது அதாவது சாவுறது எந்திரிக்கிறது, சாவுறது எந்திரிக்கிறது, இப்படியே பழகிடுச்சு. இப்போ எனக்கு ஐ பிகம் வெரி நம்பர் 1 ஆகிட்டாங்க. ரொம்ப கேர்ஃபுல் ஆகிட்டேன். ஒரு படம் எனக்காக எடுக்கிறது, ஒரு படம் என் பாக்கெட்டுக்காக எடுக்கிறது. பட் இந்த படம் அவனுடைய தாய் தந்தைக்காக எடுத்திருக்கான். அவனுக்குள்ள நல்லதை சொல்லிக் கொடுத்த, அவனுடைய மார்க்கம் சொல்லிக் கொடுத்து பார்த்தீங்கன்னா, நல்லது கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கிறது அப்படின்றத எடுத்திருக்கான். நண்பர்களே, இன்னைக்கு வந்து நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணும்னா அன்றைக்கி வந்து கிளாடில் போயிட்டு இல்லை ஏதோ பிளடி ஷிட் எதுக்குள்ளே போயிட்டு நான் வந்து இப்போ கீப் பண்ணி ப்ராம்ப்ட் கொடுத்தேன்னா அது வந்து துப்பு ஆக்சுவலாக. அது நம்மளோட சில டைம் நல்லா யோசிக்குது. ஆனால் ஒரு கிளாடோ, ஒரு டீப் ஸ்லீப்போ, நோ அதர் பிளடி திஸ் டுடேஸ் கிரேட்டஸ்ட் டூல் வி கால் AI tools cannot make this beautiful movie like Habibi. நான் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல படத்துக்கு வந்து நல்லா குரங்காட்டெல்லாம் ஆடுவேன். டான்ஸ்லாம் ஆடின பிறகு எனக்கு பிடிச்சவங்க கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க. அப்படி தான் இன்றைக்கி நான் வந்து அவுத்து போட்டு ஆட வந்திருக்கேன். ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக ஆடுறேன். ஆக்சுவலாக நம்மளுக்கு ஒரு பெரிய நம்ம வாழ்க்கை எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க. காலைல எந்திரிச்சோடனே செல்லு, அப்புறம் விமர்சனம், அங்கே அவங்க அவங்க அம்மா அங்கே என்ன திட்டுறது, இங்கே கொஞ்ச நாள் கொஞ்சம் ஃபுல்லாக அப்படி தான் திரிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் வந்து எழுதுறது, நம்ம நினச்சதெல்லாம் எழுதுறது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுறது. ஃபார் நோ ரீசன் வி டாக். அண்ட் நம்மளை மாதிரியே நம்ம குழந்தைங்களும் காப்பி அடிக்குது. ரோட்டில் போனால் நீங்கள் தமிழ்நாடை பற்றி நீங்கள் மெட்ராஸை பற்றி புரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு சிக்னல் நின்று பார்த்தீங்கன்னா, இப்படி நீங்கள் பைக்கில் ஒரு 50 பேர் நிற்பாங்க, ஆட்டோவில் நிற்பாங்க, கார் நிற்கும். ஒரு மனுஷன் ஒருத்தனை திரும்பி பார்க்க மாட்டான். அப்படி ஒரு மனுஷன் திரும்ப மாட்டான். இந்த படம் மனிதர்களை எப்படி பார்க்கணும்னு சொல்லித்தருது. இந்த வாழ்க்கை எதுக்கு இந்த ரிசல்ட்லாம் போட்டு எதுக்கு பார்க்கணும்? இது யாரோ ஒருத்தர் ரொம்ப பயங்கரமாக சொன்னார், இதை பார்த்தாவே ஓடுற படம், இது பார்த்தா ஓடுற படம் மாதிரியே இல்லை, ஆக்சுவலாக எடுக்கிற படம் மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக நிஜமாக சொல்கிறேன், ரொம்ப சின்சியர். ஐ வாண்ட் டு ஸ்பீக் வெரி சின்சியர்லி. பட் இவங்களை ஊத்து பாருங்களேன். நான் ரொம்ப நேரம் அங்கேயே திரும்பிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா என்ன பேச போகிறேன்னு தெரியல. ஆனால் அவங்களை பார்த்துருந்தேன், அவங்க என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணாங்க. அவங்களும் எங்கள் அப்பா இருந்தார், எங்கள் அம்மா இருந்தார், என் தங்கச்சி இருந்தான், எங்கள் அண்ணன் இருந்தான், எங்கள் பெரிய பையன் இருந்தான், நிறைய பெண்கள் இருந்தாங்க. நான் அப்படி தான் பார்க்குறேன். மனிதர்களை எப்படி பார்க்க வேணும்னு சொல்கிறது தான் இலக்கியம்னு நினைக்கிறேன். மனிதர்களை எப்படி நேசிக்க வேண்டும் சொல்கிறது தான் மகா படைப்பு அப்படின்னு நினைக்கிறேன்.
அப்படியாப்பட்ட ஒரு அழகான ஒரு சிறப்பு படம் தான். நான் எப்படி பார்க்கணும், எப்படி பேசணும், அவங்கள்ட்ட எப்படி நான் சிரிக்கணும். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, அட்லீஸ்ட் இப்படி சிரிக்கலாம்.